வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண். இன்றைக்கி 2 டிசம்பர் 2025. இன்றைக்கி பணங்குரு சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேச போகிறோம். மார்க்கெட் டிசம்பரில் 2025 எப்படி போகும்? மேலே போகுமா? சாண்டாக்ளாஸ் ரேலி வருமா? கீழே போகுமா? இல்லை சைட்வேஸாக இருக்குமா? எல்லா இன்வெஸ்டர் மனசுலேயும் உள்ள நியாயமான கேள்வி தான். அதுக்கு விடை வேணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம நிஃப்டி 50 ஸ்டாக் இண்டெக்ஸை பற்றி நம்ம விரிவாக தெளிவாக பேச போகிறோம். இது இயர்லி, அதாவது 2024 நிஃப்டி ஓப்பன் ஆகிடுத்து 21,727.8, ஹை பண்ணியிருக்கு 26,277, லோ பண்ணிட்டு 21,137.2, க்ளோஸ் 23,644.8. அப்போது ஜனவரியில் 23,196க்கு மேலே பை ஆகி 25,256 வரை போகிறதுக்கு டார்கெட் இருந்தது. இப்போ நிஃப்டி 26,000 சொச்சமாக இருக்குது. அப்போது நம்ம இங்கே பார்த்தோன்னா 25,256லேருந்து மேலே போகும்போது 25,917, 26,578, இந்த ரெண்டாவது டார்கெட் 26,578 இது டச் பண்ணல. 26,310 என்னவோ டச் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நம்ம பார்த்தோன்னா இயர்லியில் பார்க்கும்போது இது பை மோடில் தான் இருக்குது, செல் மோடில் இல்லை. ஓகே, ஸோ இயர்லி வேல்யூ நமக்கு என்ன தருதுன்னா 23,196.78 இது தருது. ரெண்டாவது மெத்தட், அதாவது நிஃப்டி நியாயமான விலைன்னு பார்த்தோன்னா 23,048, இதுக்கு மேலே நம்ம பை பண்ணலாம். மூன்றாவதாக 6 மாதத்தில் அது நிஃப்டியோட நியாயமான விலைன்னு பார்த்தோன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸில் நிஃப்டியோட நியாயமான விலை 25,223.52. அப்போது இதுக்கு கீழே போனால் தான் செல் எல்லாம் ட்ரிகர் ஆகும். இதில் இயர்லியில் அதுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும். அதாவது இது லாஸ்ட் மந்த் டிசம்பர். டிசம்பரில் இந்த விஷயம் நடக்கும்போது இயர் க்ளோஸ் ஆகிடும். அதாவது டிசம்பர் 31 வந்துடும். அதுக்கப்புறம் புது வருஷம் வரும்போது புதிய வேல்யூஸ் வரும். நான் புதிய வருஷம் 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி நான் நிஃப்டியை ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நடக்கும். இப்போ அடுத்தது நம்ம இப்போ டிசம்பர் மாதம் மந்த்லியில், இப்போ இயர்லி பார்த்துட்டோமா? இப்போ டிசம்பர் இயர்லியில் எல்லாமே பை மோடில் தான் இருக்குது, செல் மோடில் இல்லை. ஆனால் மந்த்லியில் நம்ம நவம்பர் மாதத்தில் 25,696.9 ஓப்பன் ஆகி 26,310.5 ஹை போட்டுது, 25,318.5 லோ போட்டுது, 26,202.95 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது மந்த்லியில் ஃபேர் வேல்யூன்னு பார்த்தோன்னா 25,882.18. ரெண்டாவது மெத்தட், அதாவது நியாயமான விலைன்னா அது 25,783.33. அதுக்கப்புறம் மூணாவது மெத்தடில் 6 மாதத்தில் ஆவரேஜ் பார்த்தோன்னா 25,669. ஸோ நிஃப்டி இந்த 25,783 பக்கம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்ம பாருங்கள், இங்கே 25,251லேருந்து செல் ஆயிடுது. அப்போது 3 டார்கெட் வருது, 26,056, 25,861, 25,666. இந்த 25,666 பாருங்கள், இங்கே 25,783. அப்போ இது அடிக்காக இந்த 25,666 டச் ஆகலாம், டச் ஆகாக்கி இருக்கலாம். இங்கேயும் பாருங்கள் 6 மந்த்ஸுக்கு 25,669. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி மந்த்லியில் டிசம்பரில் செல் மோடில் இருக்குது. இது பை மோடில் வரணும்னா 26,446க்கு மேலே போனால் தான் பை மோடில் வரும். 26,251க்கு அப்புறம் நிஃப்டி ஃபர்ன்னு வேகமாக போய் 26,446 வரை ஸ்பீடாக போகலாம். ஏன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது ஒரு கேப். இது அப்போது இப்போ என்ன சொல்கிறதுன்னா, நிஃப்டி 25,882 ஹிட் ஆகும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு பை மோடுக்கு வரும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 25,882
25,783 இங்கே எல்லாமே சப்போர்ட் நிற்கிறது. ஸோ இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம வந்து 25,882ல் வர போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ செல் மோடில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து இந்த டிசம்பரில் நம்ம வந்து போட்டுட்டோம்னா 25,882க்கு அப்புறம் பை மோடில் ஆச்சுன்னா எது வரை போகலாம்? 26,077, 26,272, 26,467 இது வரை போகலாம். இங்கே 26,467 வந்து இங்கே பாருங்க 26,445.9. ஸோ இதுக்கு மேலே போகும்போது இந்த 467க்கு மேலே போகும்போது நிஃப்டி ஸ்பீடாக மேலே போக தோணும். ஏன்னா இங்கே 26,445க்கு மேலே பை மோடில் இங்கே வருது, இங்கேயும் நமக்கு பை மோடில் இருக்கு. அப்போது இது வந்து ஸ்ட்ராங் பை 26,445. இது வந்து வீக் பை, அதாவது இங்கே வந்து ஒரு 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 நார்மல் பை. இது வீக் பைன்னு சொல்ல முடியாது, நார்மல் பை இதுக்கு. அப்போது நிஃப்டி வந்து இப்போதைக்கு செல் மோடில் இருக்குது. அது வந்து 25,882க்கு ட்ராவல் பண்ணுறது. 25,882க்கு ட்ராவல் பண்ணி அதுக்கு கீழே போய் கொஞ்சம் கீழே போய் 25,687 அடிக்காய்க்கு திரிஞ்சு 25,882க்கு அப்புறம் போச்சுன்னா நம்ம பை மோடுக்கு வரும். இதுதான் டிசம்பரில் நடக்க போகிறது. அதை நான் இப்போது கணிச்சு சொல்லியிருக்கேன். மக்களே, இந்த வீடியோவில் சொன்ன எல்லா கருத்தும் எஜுகேஷ்னல் பர்பஸ் மட்டும்தான். நான் இங்கே என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட் இல்லை. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பணங்குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.